ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமாக தமிழ் யூடியூப் சேனலில் ஹவு டு ட்ரேட் இன் எக்ஸ்பைரி டேஸ் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு சேனல் நம்ம சேனல். எவ்ரிடே இன்றைக்கி வெனஸ்டே, இன்றைக்கி எப்படி எக்ஸ்பைரி டேயில் நான் ட்ரேட் பண்ணேன், என்ன மாதிரிலாம் ஸ்கால்பிங் பண்ணி ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ எவ்ரிடே எப்படி மிட் கேப்பில் மண்டே எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் வந்து ஃப்ரைடே எக்ஸ்பைரி, நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி, ஃபின் நிஃப்டி வந்து டியூஸ்டே எக்ஸ்பைரி. சரி, எவ்ரிடே எக்ஸ்பைரி டேயில் எந்த மாதிரி இடத்துல என்ட்ரி ஆகிறது, எந்த மாதிரி இடத்துல எக்ஸிட் ஆகுறதுன்றதை பேஸ் பண்ணி ஈஸியாக 30 பாயிண்ட் ரிஸ்க் வச்சு 50 பாயிண்ட் ஆர் சம்டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி எங்கே என்ட்ரி எடுத்து எங்கே எக்ஸிட் ஆகுறதுன்றதை பற்றி நான் இனி வரும் காலங்களில் நான் இந்த சேனலில் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி சும்மா ஷார்ட்டாக நான் எங்கெங்கெல்லாம் ட்ரேடு பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நேற்று வந்து ஃபின் நிஃப்டியில் ஒரு டீசென்ட் ட்ரேட், நிறைய பேர் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணியிருந்தா தெரியும். 30ல் வாங்கி அரௌண்டு 200 வரைக்கும் போச்சு. அந்த மாதிரி எக்ஸ்பைரி டே ட்ரேட் நம்ம பண்ணோம் நேற்று. லக்கீலி ஒன் சைடு மார்க்கெட், அதனால் நம்ம ஏர்ன் பண்ண முடிஞ்சது. டெய்லி அந்த மாதிரி இருக்காது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ட்ரேடு பண்ணோம்னா, நான் ஜென்ரலாக 5 மினிட்ஸை வச்சு தான் நான் ட்ரேடு பண்ணுறது. ப்ரீவியஸ் டே லோ ஹை நான் வரைஞ்சிப்பேன். வரைஞ்சிக்கிட்டு இன்றைக்கி ஹையில் மார்க்கெட் எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்கால்பிங் ட்ரேட் பண்ணேன். 4700 ஒரு ஸ்கால்பிங் பண்ணேன். இந்த இடத்துல எக்ஸாக்டாக 5 to 10 மினிட்ஸ் தான், நம்ம இது அதிகமாகவே கிடையாது. 5 to 10 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணுவேன். ஒரு பெரிய பார் இங்கே ஃபார்ம் ஆச்சு இல்லையா, 47,200 என்ட்ரி ஆகிட்டு ஒரு 50 பாயிண்ட் கவர் பண்ணேன். உடனே வெளியே வந்துட்டேன். இந்த ரெட்டு ஃபார்ம் ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணல. இந்த க்ரீன் ஃபார்ம் ஆகி தான் ரெட் ஆச்சு. நான் அதுக்கெலாம் வெயிட் பண்ணவில்லை. 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். நம்ம ரூல் வெரி சிம்பிள். ஃபார்மேஷனில் என்ட்ரி ஆகிறது, சார்ட்டை வாட்ச் பண்ணுறது, முழுக்க கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடு. அந்தந்த இடத்துல எப்படி ஃபார்மேஷன் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தேன். ஆல் ஆஃப் சடன் ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் எக்ஸாக்ட் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல ஒரு பியரிஸ் பென்னண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி, இந்த மாதிரி ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், ட்ரிபிள் டாப்பு, ட்ரிபிள் பாட்டம் நிறைய இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி ஃபார்மேஷன் வந்து பெனண்ட்டு, பியரிஸ் பெனண்ட்டு. நான் இந்த இடத்த பிரேக் பண்ணால் புட்டு ட்ரிகர் போட்டிருந்தேன். இந்த இடத்த பிரேக் பண்ணால் காலுன்னு ட்ரிகர் போட்டிருந்தேன். இந்த இடத்துல ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு 80 பாயிண்ட் நான் கவர் பண்ணேன். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு 40 பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு அரௌண்ட் 80 பாயிண்ட், அரௌண்ட் 120 பாயிண்ட்ஸ் இங்கே எடுத்துருமா. ஸோ மார்க்கெட் இங்கே 5 மினிட்ஸ்க்கு மேலே நான் ஹோல்டு பண்ணேன். இங்கே நான் ஸ்கால்பிங் ட்ரேட் பண்ணி வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 47,300க்கு மேலே போயிருந்துச்சுன்னா இன்றைக்கி நல்ல ரேலி ஆகிருந்திருக்கும் அப்சைடு. பட் செல்லர்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஸோ செல்லர்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. அகெயின் மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்க, திரும்ப ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு புட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கீழே விழுந்துருச்சு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு எக்ஸாக்ட்லி ஒரு 60 பாயிண்ட்டு நான் இங்கே கவர் பண்ணேன். 47,400 ட்ரை பண்ணேன். ஏன்னா இங்கே இருந்தால் மார்க்கெட் விழுகுதுன்றனால 47,400 ட்ரை பண்ணி இந்த இடத்துல ஒரு 60 பாயிண்ட் கவர் பண்ணேன். ஸோ அது விட்டுருந்தா நல்ல லாபம் கிடச்சிருக்கும். பட் நம்ம ரூல் வெரி கிளியர். ஸ்கால்பிங்கிறதுனால 5 to 10 மினிட்ஸ் தான் ஹோல்டு பண்ணுவேன். நல்ல ஃபார்மேஷன் வருதுன்னா வெயிட் பண்ணுவேன், அப்படி இல்லைனா வெயிட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணால் உள்ளே போகணுன்றதான் ரூல், சிம்பிள் ரூல். ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு கீழே வந்துச்சுன்னா பிரேக் பண்ணால் வாங்கணும்னு நினச்சி இங்கே வாங்கினேன். இங்கே வாங்கி இங்கே விற்றுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக எக்ஸ்பைரியில் வந்து பயங்கரமாக ப்ரீமியம் மெல்ட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டு கேர்ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிறதா நம்ம ரூல். ஸோ பியூர் ஸ்கால்பிங். ஸோ இன்றைக்கி கணக்குக்கு ஒரு 8,000 வரைக்கும் என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ டெய்லி எக்ஸ்பைரி டேயில் மட்டும்தான் நான் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் தான். ஒரு இதோட இம்பேக்ட் இன்னொரு இதில் டெஃபினட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சென்செக்ஸும் நிஃப்டி 50யும் மோராரில் சேமாக தான் மூவ் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் மோராரில் சேமாக தான் மூவ் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி எப்போல்லாம் ஃபாலோ ஆகுதோ ஃபின் நிஃப்டியும் ஃபாலோ ஆகும். சம்டைம்ஸ் நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் ரிவர்ஸில் போகும். இது அப்பில் போச்சுன்னா இது டவுனில் போகும். அந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஸோ அதை வச்செல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது. அந்த மொமெண்ட்டில் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன மாதிரி ஃபார்மேஷனில் வருது, எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இறங்குறது. நம்மளோட ட்ரேடு, நான் எடுக்கிற ட்ரேடு எல்லாமே மேக்ஸிமம் ஸ்கால்பிங் தான். நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிலாம் பெரிய பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதில்ல. ஸோ
இந்த இடத்துலையும் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து ரொம்ப யூனிக். இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்ததுன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். சாரி, இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். நான் மிஸ் பண்ணது இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபார்மேஷனில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபார்மேஷனில் நான் என்ட்ரி எடுத்தேன். இந்த ஃபார்மேஷனில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பைரி டேயில் மட்டும் நம்ம ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இனி இந்த சேனலில் வருங்காலங்களில் பார்ப்போம். ஓகே, நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுத்தேன், எங்கே ட்ரேட் எடுத்தேன்றதை பற்றி நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.